தேவன் செய்த அனைத்து அற்புதங்களும் அவர் பரிதாபப்பட்டதினாலும், ஜனங்கள் மேல் மனதுருகினதினாலும், ஜனங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். தன்னை நிரூபிப்பதற்காகவோ, தனக்கு வரமும் தனக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தான் அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என்பதை வெளிப்படுத்தினார். நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தாய், நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். மத்தேயு 15வது அதிகாரம். தேவனுடைய பிரமாணங்கள், அவருடைய பிரமாணங்கள் மாறாதவைகள். மனுஷனுடைய விதிமுறைகள் சூழ்நிலைக்கு தக்க மாறுகிறவைகள். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ அந்த நேரத்துக்கு ஒரு விதிமுறை, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அந்த விதிமுறையை எடுக்கிறது இல்லை. அந்த விதி அது நம்ம இந்த பிரமாணங்களை கைக்கொள்வதில் ஏற்படுது. அதிகமாக விதிமுறைன்னு மனிதனுடைய விதிமுறைன்னு சொல்கிறத விட மனிதனுடையதான விதி விலக்குகள் தான் அது சொல்லணும். விதி விலக்குகளில் விதிமுறைகளை உண்டாக்குறவங்க. அப்போ எருசலேமிலிருந்து வேதபாரரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வருகிறார். முந்தின சம்பவம் முடிகிறது. எல்லாரும் அவங்க வந்தாங்க, எல்லாரும் தொட்டாங்க, சுகமானாங்க. இங்கே வந்த உடனே மும்முடைய சீடர்கள் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி ஏன் நடக்கிறாங்க? கை கழுவாமல் போஜனம் பண்ணு. இதே பிழப்பாக போச்சு. யாருக்கு? பரிசேயர்களுக்கு. ஒன்று ஏன் உபவாசம் இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா ஏன் இவங்க இது பயிர்களில் வயலில் கதிர்களை ஏன் பொறுக்கி சாப்பிட்றாங்கங்கிறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஓய்வு நாளில் சுகமாக்குனீங்கிறாங்க. இதே இப்போ வந்து கேட்குறாங்க, சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட்றாங்களேயா, என்னங்கய்யா அவங்க எல்லாம் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீங்க? கையை கழுவணும். எதுக்காக? கை சுத்தமாக இல்லைன்னா கையை கழுவி சாப்பிட வேண்டியதான். கை ஏற்கனவே சுத்தமாக இருந்தால் ஏன் கை கழுவணும்னு என்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு, நீங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி நடக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்குன்னு ஒன்று சொல்கிறார். உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும்
தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறேன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரே. ஆனாலுங்கிற வசனம் இல்லை, வார்த்தை நான் சொல்கிறேன். ஆனால் நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி நான் உனக்கு செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டான்னு கேட்டு அதை காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி தன் தகப்பனையாவது தன் தகையாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவருடைய கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறீங்க. ஒன் டைம் கிஃப்ட்டு, அவ்வளோதான். இந்த அப்படி உனக்கு ஒரு 10,000 ரூபா, உண்டியதான ஈமச்சடங்குக்கும் உண்டிய கடைசி கால உண்டியதான காலத்துக்கும் உண்டியதான ஜீவனாம்சத்துக்கும் இந்த அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை ஒரே தடவையாக ஒன் டைம் கிஃப்டாக கொடுத்துட்டு அதோடு உங்களுடைய கடமை தீர்ந்ததுன்னு சொல்லி கொடுக்குறீங்களே, இது எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குறீங்களே. அவரை கனம் பண்ணணும், ஒரு சாகிற வரைக்கும் அவரை கனம் பண்ணணும், அவரை பராமரித்து அவரை போஷித்து காப்பாற்றணும். இதை செய்யாமல் தேவனுடைய கற்பனையை மீறுறது என்ன? மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்ன ஆண்டு சொல்லிட்டார். எங்கே ஏசாயா சொல்ல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என் இடத்தில் சேர்ந்து. வாயெல்லாம் கரெக்டாக இருக்குது, பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. பேச்சில் இவங்க பேசுகிற பேச்சில் எந்த ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப விவரமாக பேசுவாங்க, ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப டெக்னிக்காக பேசுவாங்க. தங்களை உதடுகளாக கனம் பண்ணுறாங்க. ஆனால் இருதயமோ தூரமாக விலகி இருக்குதான். இருதயம் ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறாங்க. மனுஷனுடைய கற்பனைகளை அதான் உபதேசம் மாதிரி. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீங்கன்னு கருத்தை சொல்ல, தேவனுடைய கற்பனையை விட்டுட்டு இவங்க அது எல்லாத்துக்கும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. தேவனுடைய கற்பனையை கடைபிடிக்கிறது கடினமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களே ஒரு உபதேசத்தை தங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டாங்க. பின்பு அவர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள். இந்த வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுறது தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு சொல்கிறார். இந்த கை கழுவாமல் சாப்பிட்டதுக்காக சொல்கிறார். அப்போ சீசர் ஐயா பரிசு இந்த வசனத்தை கேட்டு இடல் அடைந்தால் என்று அறிவீரா, கை கழுவாமல் சாப்பிடலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ பிரதித்திரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க? ஆண்டவர் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும், அது கர்த்தர் செய்வார், நீங்கள் விட்டுடுங்க, அதில் விட்டுடுங்க. அவங்கெல்லாம் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் குழியில் விழுவார்கள்ல. அப்போ பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறார். இது கூட இவன் போய் என்னையா அர்த்தம், குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்டுறது, எப்படி 2 பேரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்கிறீரே, வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாயிலேருந்து வர்றது தான் பிரச்சனைங்கிறீரே, என்ன புரியலையேங்க. அப்போ அவரு சொல்கிறார், இன்னும் உணராமல் இருக்கீங்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் சென்று வயிற்றில் சென்று ஆசன வழியாக கழிஞ்சு போயிடும். போஜன வழியாக போய் ஆஜன வழியாக போயிடும். ஆசன வழியாக வாயிலிருந்து புறப்படுகிற இந்த இருதயத்திலிருந்து வரும். அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சி, தூசணம், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளேருந்து வருது. இது மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிட்றது தீட்டுப்படுத்திடாது. ஆமாம், மனுஷன் இருதயம் சரியில்லைன்னா கையை கழுவி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். வெளிப்பிரகாரமாக கையை கழுவிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் சரியாயிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஆமாம், கை கழுவாமல் சாப்பிடும் மனுஷனை தீட்டுப்படுத்தான் சொல்கிறார். அடுத்தால அது முடிஞ்ச உடனே 21ஆம் வசனத்தில் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகிறார். வடக்க, அதாவது வட மேற்கு பகுதிக்கு ஒரு கடற்கரை பட்டணம். அந்த திசையில் போகும்போது ஒரு கானானிய ஸ்திரீ, அவங்க யூத ஸ்திரீ அல்ல, ஆண்டவரே தாவீதின் குமாரனை, அவள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாள். எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்றும் அவர் பிசாசுகளை துரத்துவதற்கு அதிகாரம் உள்ளவர் என்றும் அவரை அறிந்து அவர்கிட்ட கேட்குறார். அப்போ இயேசுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறார். அப்போ சீசர்லாம் சொல்கிறாங்க, ஐயா பின் தொடர்ந்து கூப்பிட்டுட்டே வராளே, இவளை அனுப்பி விட்டுருங்க அப்படிங்கிறார். உடனே அவர் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, நான் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் தான் அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த தீரு சீதோனில் இருக்கிறதான இஸ்ரவேலர்களுக்கு தான் அவர்களுக்கு நான் பேசுறதுக்கு தான் வந்தேன், அவர்களை சந்திக்க வந்தேன். தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கிற யூதர்களை தேடி வந்தேன், ஒன்றை தேடி வரலம்மான்னு. அப்போ அவள் சொல்கிறா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு அவர் பணிந்து கொண்டார். அப்போ அது புரியலையான்ட்டு அந்த அம்மாவுக்கு திரும்ப சொல்கிறார், எப்படிம்மா, பிள்ளைகளுக்கு கொடுக்குற அப்பம் யூதர்களுக்கு கொடுக்குற அப்போ யூதர்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை எடுத்து நாய்க்குட்டி ஆகிய உனக்கு. பொதுவாக யூதர்கள்
அந்த புறஜாதிய ஆட்களை நாயின்னு சொல்லுவாங்க. நாய்க்குட்டியில் போடுறது எப்படிம்மா அப்படின்னு கேட்குறேன். உடனே அந்த அம்மா நம்மளாக இருந்தால் எவ்வளோ கோபம் வந்திருக்கும்ல. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான்ப்பா, ஆனால் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுக்கு வெஜிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு. உடனே இயேசுவை பார்த்து, அம்மா உன் விசுவாசம் பெருசுமா, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்கிறார். உடனே அந்த பிள்ளை சுகமாயிடுச்சு. ஏன் இதை சொல்கிறாருன்னா, எத்தனையோ யூதர்கள் பலவிதமான அற்புதங்களை கண்டும் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு அற்புதமும் அவள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்ணால் கண்டதில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறாள். தனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருந்தும் அவர் உதவி செய்ய மனமற்றவராக இருந்த போதிலும் அவர் இரக்கமுள்ளவர் என்றும் அவருடையதான அவர் இப்போ அவர் அப்படி இருந்தாலும் அவர் கண்டும் காணாதவர் போல் இருந்தாலும் அவர் நிச்சயமாக அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்வார் என்றும் புறஜாதியாருக்கும் அவர் மேசியா என்று அறிந்து அவர் கேட்டபடினாலே அந்த விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறத பார்க்கலாம். அப்புறம் அங்கேருந்து அவர் கீழே இறங்கி தெற்கு பக்கமாக கலிலேயா கடல் அருகே வருகிறார். மலையின் மேல் உட்காருகிறார். அப்போ சப்பானி வர்றாங்க, குருடர் வர்றாங்க, ஊமையர் வர்றாங்க, பலவிதமான ஊனர் இயேசுனிடத்தில் கூட்டினார், பாதத்தில் வைக்கிறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கினார். ஊமையன் பேசினான், ஊனர்கள் சொஸ்தமானாங்க, சப்பானி நடந்தான், குருடன் பார்த்தான். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார். இவர் சொல்லிட்டார், எல்லாம் தேவன் என்னை அனுப்பினார், நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், நீங்களும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். உடனே ஆட்களை சீசரெல்லாம் பார்த்து, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் அவர் செய்த எல்லா அற்புதங்களும் மனதுருக்கத்தின் அடிப்படையில், அவர் செய்த எல்லா அற்புதமும் ஜனங்களுடைய தேவைகளில் ஒன்றை சந்திப்பதற்காக, ரட்சிப்பின் கிரியைகளை நடப்பித்தார். ஏதோ பிரபல்யம் ஆவதற்காகவோ அல்லது தன்னுடையதான அற்புதங்களையும் தனக்கு இருக்கிற வல்லமைகளையும் வரங்களையும் ஸ்தோத்திரம் அதை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்லாமல், ஜனங்களின் தேவைகளை 3 நாளாக சாப்பிடாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், பட்னியாக அனுப்புனா சோர்ந்து போவார்களே அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அப்போ இவ்வளோ திரளான ஜனங்களுக்கு திருப்தியாக எங்கே போய் வனாந்தரத்தில் அகப்படும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை அப்பம் இருக்குன்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாங்க, 7 அப்பமும் கொஞ்சம் மீன் இருக்குதுயான்னு. எல்லாத்தையும் உட்கார வைக்கிறார். 7 அப்பங்களை மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு எல்லோரும் கொடுக்குறாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஒரு துணிக்கும் மீனாக அதுபடி எடுத்துக்கோங்கிறாங்க. எல்லாம் 7 கூட நிறைய எடுத்துட்டாங்க. அங்கே ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் 4000 பேர் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஜனங்களை அனுப்பிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில், பிறகு அதை விட கீழான தெற்கு பகுதிகளுக்கு அவர் வருகிறார் என்பதை இதில் இன்றைக்கு இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், நம்முடைய தேவன் அவரை முழுவதுமாய் விசுவாசிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் வெட்கத்தோடு அனுப்புவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவர்கள். ஆனால் அதே சமயம் நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து அறிய விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தின் உண்மை நிலையை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். தேவன் செய்த அனைத்து அற்புதங்களும் அவர் பரிதாபப்பட்டதினாலும், ஜனங்கள் மேல் மனதுருகினதினாலும், ஜனங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். தன்னை நிரூபிப்பதற்காகவோ, தனக்கு வரமும் தனக்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அல்ல, ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்குத்தான் அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என்பதை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் செய்கிற ஜெபமும் நாம் செய்கிறதான ஊழியமும் நம்மை பிரபல்யப்படுத்துவதற்கல்ல, நம்மை முன்னிறுத்துவதற்கல்ல, ஜனங்களுடைய தேவை சந்திக்கப்படணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேணுங்கிறதுல அதிக கவனம் செலுத்துவோம். இயேசு மகிமையை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அனைத்து மகிமையும் தேவனுக்கு செலுத்தும்படி ஜனங்களை வழி நடத்தினது போல நாமும் நம்மால் ரட்சிக்கப்பட்டு நம்ம மூலமாக சில நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களையும் தேவனை மகிமைப்படுத்தும்படி வழி நடத்துவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. மத்தேயு 15வது அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்துக்காக நம்ம இந்த வேளையில் ஜெபிப்போமா? இதை அடிப்படையாக கொண்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த உலகத்து ஜனங்கள் மனுஷருடைய பாரம்பரியத்தை அதிகமாக பின்பற்றி
கத்தாவே உம்முடைய கற்பனைகளை விட்டுறாங்கப்பா. நாங்களும் அப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யாதபடிக்கு உம்முடைய கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கத்தாவே இந்த உலகத்தினுடையதான அமேனப்பா இந்த காரியங்களுக்கு நாங்கள் விலகி காணப்பட கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேனப்பா. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பது அப்பா எவ்வளவாய் நீர் எதிர்பார்க்கிறீரப்பா. ஆமாப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இது ஆமேனப்பா ஒரு கற்பனையாக இருக்கிறதப்பா. ஆமேன். இந்த உலகத்தில் அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆமேன். அவர்களை ஏதாவது ஒரு காரியத்தில் அப்பா கனஈனப்படுத்துகிறது அப்பா. அவர்களை ஆமேனப்பா கவனிக்காமல் விடுகிறதான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தேவனே அப்பா இயேசுவே, நாங்கள் ஆமேனப்பா உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் அதே போல் பெற்றோரை கனப்படுத்துகிற அந்த அப்பா கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, அநேகர் வாயினாலேயும் உதட்டினாலேயும் உங்களை கனம் பண்ணி இருதயத்தில் தூரமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கப்பா. நாங்கள் கத்தாவே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நேசிக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்திடலுமாப்பா. ஏசப்பா, எங்களுடைய வாய் ஆமேனப்பா எங்களுடைய நாவை அடக்கணும்ப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாவு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா விஷம் நிறைந்ததுன்னு சொல்லிப்பாப்பா. ஆமேனப்பா யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோமே, எங்களுடைய நாவினால் ஆமே நாங்கள் பாவம் செய்து அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா அந்த நரகாக்கினைக்கு போய் விடாதபடிக்கு ஆமே எங்களுடைய வாயை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்தல வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை தேவரீர் நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமேனப்பா எவ்வளவுதான் ஆமேனப்பா புறக்கணித்தாலும் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு எங்களுக்கு தேவைங்கிற அப்பா காரியங்களுக்கு தெரியும் ஆண்டு. நீதான் தேவன், நீதான் எல்லாத்தையும் சந்திக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அதில் உறுதியாக இருக்க கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த நாட்களிலும் அன்று மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கத்தாவி நீர் அற்புதங்களை செய்ய போதுமானவர் அப்பா. 5 அப்பத்தையும் அப்பா 2 மீன்களையும் ஆமேனப்பா ஸ்தோத்திரம் 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் கொண்டு பெருக பண்ணின தேவன் பிள்ளைகளுடையதான வருமானத்தை பெருக பண்ணி வர்த்திக்க செய்து அப்பா அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் கத்தாவே. நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தணும்ப்பா. ஆமேன். மனுஷருடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. அப்படியே செய்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.